Hello friends, welcome to mahikitchentamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா பாரம்பரியமான பூவரச இலையை வச்சு கொழுக்கட்டை தாங்க செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். நார்மலா நம்ம வீட்ல கொழுக்கட்டை செய்யணும் பாத்தீங்கன்னா அச்சு இருக்கும். அச்சு இல்ல அப்படினா நம்ம கையில வந்து தட்டி அதுல பூரணம் வச்சு செய்வோம். அது எதுமே தேவையில்லைங்க. பூவரச இலை இருந்தா மட்டும் போதும். இது செய்யிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே போல இந்த பூவரச இலையை செஞ்சு நம்ம சாப்பிடும்போது மருத்துவ குணம் அதிகமா இருக்கும். அதனால இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. கொழுக்கட்டை மாவு பிசையிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி சூடு பண்ணிக்கலாம். தண்ணி பாத்தீங்கன்னா நான் 1.5 கப் அளவு ஊத்திருக்கேன். ஊத்திட்டு அது கூடவே நம்ம உப்பு கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. அடுத்து தான் நான் ஒரு பச்சரிசி மாவு 1 கப் எடுத்துருக்கேன். இது வீட்லயே ப்ரிப்பேர் பண்ண மாவு தான். சேர்த்துட்டு நம்ம வந்து ஏற்கனவே சூடு பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். அப்படி இருந்தால் தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும். அதனால் சூடாக இருக்குது, அதனால் நான் ஸ்பூனில் கலந்து விட்டுக்கிறேன். சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா மாவு ஒட்டும் கையில். இப்போ நல்லா சூடு ஆகிடுச்சு. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நம்ம கை வச்சு இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா ஆறிடுச்சு. ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா மாவு பார்த்திங்கன்னா ஒட்டக்கூடாது கையில், அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு வந்து நான் 150 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அது குக்கரில் சேர்த்துட்டு அதுக்கு 1லேருந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வேக வச்சிடலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம விசில் போட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சிடலாம். இதில் வந்து ஒரு 4லேருந்து 5 விசில் வர அளவுக்கு விட்டுருங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததான் நம்ம சக்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்காக 3/4 கப் அளவு நான் வெல்லம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கலாம். இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா மட்டும் போதும், எக்ஸ்ட்ரா சேர்க்க வேணாம். இந்த பாவு பார்த்திங்கன்னா 1 கம்பி பதம் 2 கம்பி பதம் வரணுங்கிறலாம் இல்லை, வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும். பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சக்கரை பாவை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இது எதுக்காக ஃபில்ட்ரு பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அதில் தூசி மண் ஏதாவது இருந்தால் வந்துடும், அதுக்காக தான். இப்போ ஃபில்ட்ரு பண்ணி தனியாக இதை எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம கடலைப்பருப்பு வேக வச்சு பார்த்திங்கன்னா அந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது கூடவே 3 ஏலக்காய் சேர்த்து நம்ம நல்லா ஒரு நைஸாக அரைக்க வேணாம், ஒரு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பூர்ணம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் கடாயை அடுப்பில் எடுத்து வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் முந்திரி வந்து சேர்த்துக்குங்க. முந்திரி நல்லா பொன்னிறமாக ஆகணும். முந்திரி ஃப்ரை ஆனதும் நம்ம 3/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயும் இது மாதிரி நல்லா வறுத்துட்டு நம்ம பூர்ணம் செய்யும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். தேங்காய் பொன்னிறமாக மாறினதும் அடுத்ததாக நம்ம ஏற்கனவே பாவு காய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம அது கூடவே ஆல்ரெடி மசிச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அந்த பாவோட நல்லா கலந்து விட்டுடுங்க. அந்த பாவில் இருக்க தண்ணிலாம் நல்லா வற்றி இந்த மாதிரி ட்ரை ஆகணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்குங்க. அவ்வளோதான், பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே ஆறட்டும். அடுத்ததான் பூவரச இலையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம மாவை பால் மாதிரி உருட்டிட்டு கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப மொத்தமாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. நல்லா லேஸாக இருக்கணும். பார்த்திங்கன்னா சப்பாத்தியை விட கொஞ்சம் தின்னாக இருந்தால் போதும். அந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்குங்க. எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா அமுக்கி விட்டுக்குங்க. இது அமுக்கும் போது ஈஸி தான், பார்க்க தான் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் இப்படி செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி.
அடுத்ததாக நம்ம ஸ்பூனால் நம்ம பூர்ணத்தை எடுத்து வச்சுக்கலாம். பூர்ணத்தை வச்சதுக்கப்புறம் நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கார்னர் பகுதியை நல்லா கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அந்த பூர்ணம் வெளியில் வராத அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பார்த்திங்கன்னா இலையை இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா மாவு இலையில் ஒட்டவே இல்லை பார்த்திங்களா? ஏன்னா நம்ம அதில் நெய் தடவி இருக்கிறதுனால ஒட்டாது. நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் தடவி கூட செய்யலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடானதும் நம்ம அடித்தட்டு இருக்கீங்க இல்லையா, அதில் இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் நம்ம இப்போ வச்சிடலாம். இதுக்கு துணி எதுவும் போட வேணாம், அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம செஞ்சு வச்ச எல்லா கொழுக்கட்டையும் இப்போ இதில் வச்சாச்சு. வச்சுட்டு நம்ம மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பூவரச இலையோட கலரே மாறிடுச்சு. கொழுக்கட்டையும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம தனியாக இதை எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், பூவரச இலை கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.